நம்ம வீட்டு சமையலில் மதியம் சாப்பாடு பார்க்கலாம் வாங்க. சுட சாதம், அப்பளம், வத்தல், பாசிப்பருப்பு, கோஸ் கூடுதாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய், கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுன்னு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கோஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கோஸெல்லாம் நல்லா வதங்கிட்டு 3/4 கப்பு பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டுன்னு இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி, மல்லித்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு கோஸ் நல்லா குழஞ்சி வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போன வாரம் வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு. அதுக்கு போக முடியல. நேற்று தான் போயிட்டு வந்தோம். அதனால் வந்து பேசி வீடியோ போட முடியல. லேட்டாக வந்தோம் வீட்டுக்கு. அதனால் வீடியோ அப்படியே போட்டுட்டோம்.